पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यासितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 4வது பாதத்துக்கான சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 4வது பாதத்துக்கான சம்மரியில் நேற்று வரைக்கும் 10 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 10வது சூத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாசனைகளை பற்றி அதுக்கு 9வது சூத்திரத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. 9, 8லேருந்தே ஆரம்பிச்சாச்சு. வாசனைகள் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, தேசம், காலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி. ஒரு மனுஷ ஜாத்தியா பிறந்து அடுத்த மனுஷ ஜாதி 1,00,000 பிறவி கிடைச்சாலும் அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட வேற வேற ஜாத்தியா நம்ம பிறந்திருந்தாலும் வேற வேற தேசங்கள்ல பிரம்மலோகம், சொர்க்கலோகம், பாதாள லோகம், மனுஷ லோகத்திலேயே அமெரிக்கா, லண்டன், அப்புறம் இந்தியா, இது மாதிரி எங்கெங்க வேணாலும் பிறக்கலாம். அப்படி தேசத்துல வேற வேற தேசங்கள்ல பிறந்திருந்தாலும் அதுக்கப்புறம் காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் காலபேதம் இருக்கு. ஒவ்வொரு பிறவியிலையும் விதவிதமான காலபேதங்கள் இருக்கு. லைஃப் தேவனா பிறந்தா ஒரு காலம், மனுஷனா பிறந்தா ஒரு காலம், எறும்பா பிறந்தா ஒரு காலம், கொசுவா பிறந்தா ஒரு காலம், இது மாதிரி அநேக காலபேதங்கள் இருந்தாலும் கூட ஒரு மனுஷ ஜென்மம் எடுத்து 1,00,000 மன்வந்தரங்க ஒரு 1,00,000 பிறவிக்கு அப்புறம் திரும்ப ஒரு மனுஷ ஜென்மம் எடுக்கிறோன்னா நடுவுல எத்தனை பிறவி இருந்தாலும் அதெல்லாம் தடையாக இருக்கவே இருக்காது. அப்போ 1,00,000 பிறவிக்கு முன்னாடி இருந்த மனுஷ வாசனை இந்த மனுஷ சரீரம் எடுக்கும்போது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். மற்ற வாசனைகள் எல்லாம் கீழே போயிடும். இதான் இது. சரி, இந்த வாசனைகள் எப்படிப்பட்டவை அப்படின்னு கேட்கும்போது, இந்த வாசனைகள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டவை, ஏன் எப்படி இருக்கு அப்படின்னா, வாசனைக்கு முக்கியமான காரணம் எப்படி உண்டாகுது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். வாசனைன்றது ஒரு கர்மத்தினால சம்பவிக்குது. ஒரு கர்மம் பண்ணும்போதே அதுல 2 இது பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 ஆங்கிள் இருக்கு. ஒரு கர்மம் புண்ணியம் பாப்பம் அப்படின்னு ஒன்று நடக்கும். திருவிதம் கர்மன பலம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன்று புண்ணியம், ஒன்று பாப்பம், இல்லைன்னா புண்ணிய பாப்பம் மிஸ்ரிதம். சுக்லம் ஒரு கர்மா, 2வது கர்மா கிருஷ்ணம்னு பேரு, 3வது அசுக்லா கிருஷ்ணா அப்படின்னு இன்னொன்று பேர். அப்போ சுக்ல கிருஷ்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மிஸ்ரிதம். ஞானிகள்கிட்ட இருக்கிற கர்மா அசுக்லா கிருஷ்ணான்னு ஒன்று, அது பந்தப்படுத்தாது. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான கர்மங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம். ஞானிகள்கிட்ட இருக்கிறது 4வது விதமானது, யோகிகள்கிட்ட. அப்போ இந்த கர்மங்கள் பண்ணும்போதே என்ன ஆகுது அப்படின்னா, அதில் ஒரு புண்ணிய பாப்பம்ன்றது ஸ்டோர் ஆகுறது, அவ்யாக்கிருதத்தில் போய் ஸ்டோர் ஆகிடும். எந்த ஒரு கர்மா பண்ணும்போதும் அதில் ஒரு ஞானம் ஒன்று உண்டாகும், அனுபவம் அப்படின்னு பேர். அந்த அனுபவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகம், துக்கம், மோகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவங்கள். எந்த அனுபவமாக இருந்தாலும் அது என்ன ஆகும், அனுபவிச்சு முடிச்சோன்னே ஷூட்டிங் முடிஞ்சாச்சு அப்படின்னா அதெல்லாம் எங்கே போகும் அப்படின்னா ஃபிலிம் ரோலுக்கு போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நம்ம சித்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவிச்சது எல்லாம் சித்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோலாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிறவியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ரோல். அப்போ நம்ம சித்தத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபிலிம் ரோல் சாமி இருக்கும்
அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடானு கோடி பிறவிகளோட ஃபிலிம் ரோலும் நம்ம சித்தத்துல தனித்தனியா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல இருந்து வாசனை வந்து சித்தத்துல இருக்கு. ஆனா சித்தத்துல வெளிப்படுறது எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு மனுஷ ஜென்மம் கிடைச்சதுன்னா அந்த சித்தத்துல இருக்கிற வாசனைகள் மற்றதெல்லாம் போயிட்டு மனுஷ ஜென்மத்துக்கான வாசனை புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி ரூபத்துல வரும். ஒரு எறும்பா சரீரம் கிடைச்சது அப்படின்னா அந்த சரீரம் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. சரீரம் எறும்பு சரீரம் கிடைச்சதுன்னா எறும்பு வாசனை வந்து அந்த பிலிம் ரோல் மேல வந்து அந்த எறும்போட புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி வந்துடும். நான் எறும்புன்னு என்னெல்லாம் பண்ணிச்சோ போன எறும்பா அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஒரு பூனையா பிறந்துச்சு அப்படின்னா பூனை சரீரம் வந்த மாத்திரத்துல எறும்பு சரீரம் மனுஷ சரீரம் எல்லா வாசனையும் கீழே போயிடும். இந்த பூனை சரீரத்தோட வாசனை மட்டும் அது எத்தனை கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி பூனையா பிறந்திருந்தாலும் அந்த பழைய பூனையோட வாசனை அதுக்கு முன்னாடி வந்துடும். பூனை கத்துற மாதிரியே மியாவுன்னு அது கத்தும். எலியை பிடிக்கிறதுக்கு அதுக்கு சொல்லி தரவே வேணாம், அதெல்லாம் மெமரிக்கு வந்துடும். மெமரிக்கு வந்த மாத்திரத்துல அந்த வாசனைப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த சரீரத்துல அந்தந்த ஜீவர்கள் நடக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக்க ரூபத்வாத் அப்படின்னு 9வது சூத்திரத்தை சொல்லுது. நமக்கு எங்கேயாவது ஒரு மெமரி வருது அப்படின்னா அந்த மெமரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் கண்டிப்பா தெரியணும். அதுக்கு பின்னாடி என்னவா இருந்திருக்கணும், ஒரு சம்ஸ்காரம் இருக்கணும், பதிவு. சம்ஸ்காரம்ன்ற வாசனை இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு வந்து வெளியில ஷூட்டிங் நடந்திருக்கணும், ஒரு அனுபவம் கண்டிப்பா வெளியில ஒரு காரியமா நடந்திருக்கணும். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு காரியம், அந்த காரியத்துல இருந்த அனுபவங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாசனை, வாசனையில இருந்து தான் ஸ்மிருதி. இந்த எனக்கு என்ன ஸ்மிருதி இருக்கோ அதுதான் அது அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது வாசனைக்கு ஏற்ற மாதிரி தான் வெளிப்படும். அதே மாதிரி எந்த வாசனை பதிவா இருக்கு அப்படின்னா எதை நம்ம வெளியில பண்ணணுமோ அதுதான் வாசனையா இருக்கும். அப்ப இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்ம் தான். வேற வேற ஷூட்டிங் பண்ணும் போது லைவ், அது ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபிலிம் ரோலை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம வந்து தியேட்டர்ல பாக்குறோம் அப்படின்னா ஸ்மிருதி. இவ்வளவுதான் விஷயம். நம்ம சித்தம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வெளியில மெமரி கொண்டு வருது. ஃபிலிம் ரோலை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அது திரும்ப எனக்கு வேணும், எனக்கு அந்த சுகம் திரும்ப வேணும் அப்படின்னு ராகம் வருது. எனக்கு இது வேணாம் அப்படின்னு துவேஷம் வருது. நான் மரண பயம், நான் மரணம் அடைவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அபினிவேஷம் உண்டாகுது. நான் அப்படின்னு வந்து அகங்காரம் உண்டாகுது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வருது, வாசனைகள்ல இருந்து தான் இது எல்லாம் உண்டாகுது. சொல்லியாச்சு. 9வது சூத்திரம் சொல்லிச்சு என்னன்னு கேட்டு 10வது சூத்திரம் சொல்லிச்சு, ஏன் சாமி இந்த வாசனைகள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா தாசாம் அநாதித்வம். இந்த வாசனைகள் எல்லாம் தாசாம் வாசனானாம், அந்த வாசனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாதித்தன்மை வாய்ந்தவை. அனாதித்தன்மை வாய்ந்தவை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிஷோ நித்தியத்துவாத். ஆசிஷோனா ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு ஞானம் உண்டாகிற வரைக்கும், பரமாத்மாவை தரிசனம் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆசை வந்து ஒரு மனுஷனை விட்டு போறதே இல்லை. அப்போ ஆசையினால வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆசைகள் இருக்கோ அவன் அந்தந்த ஆசைகளை அடையறதுக்காக கர்மத்தை பண்றான். கர்மத்தை பண்ணும்போது அதுல இருந்து ஒருத்தனுக்கு புண்ணிய பாப்பம் உண்டாகுது, அது சரீரத்தை கொடுக்குது. அதுல இருந்து உண்டான வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த அடுத்தடுத்த சரீரத்துக்கு போகுது. அப்ப கர்மமும் வாசனைகளும் அதுக்கு மூல காரணம் எதை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆசைதான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். அதனால ஆசை வந்து பாத்தீங்கன்னா அனாதியா இருக்கிறதுனால, நித்தியமா இருக்கிறதுனால வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து நித்தியமா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு 10வது சூத்திரம் சொல்லிச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் 11வது சூத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. 11வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வாசனைகளுக்கெல்லாம் நம்ம நாசம் பண்ணணும்னா என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் வாசனை எங்க இருக்குன்னு தெரியணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய அருமையான சூத்திரம் 11வது சூத்திரம் சொல்றார். ஹேத்து பலாஸ்ரயாலம்பனைஹி சங்கிரஹீதத்வாத் ஏஷாம் அபாவே ததபாவஹ. ஹேத்து பலாஸ்ரய ஆலம்பனைஹி சங்கிரஹீதத்வாத் ஏஷாம் அபாவே ததபாவஹ. அருமையான சூத்திரம். ஹேத்து மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கிரஹீதம் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் இருக்கணும். இப்ப இன்னைக்கு பார்த்தோம்ல, ஒரு கர்மா நடக்கணும்னா என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், ஒரு கர்மா பண்ணணும் அப்படின்னா கர்த்தா இருக்கணும், பகவத்கீதையில பார்த்துருக்கோம்.
ஒரு கர்த்தா இருக்கணும், ஒரு கர்ம ஆப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கரணம் இருக்கணும். இந்த 3ம் கர்ம சங்கிரக அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இன்னைக்கு காலையில பகவத்கீதையில. கருமம் நடக்கணும் அப்படின்னா கர்மணி சங்கிரக, கர்ம சங்கிரக. கருமத்துல 3 ஐட்டம். எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு கர்த்தா இருப்பான், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இது இருந்தால் தான் ஒரு கர்மம் சம்பவிக்கும். அதே மாதிரி ஒரு வாசனை சம்பவிக்கணும் அப்படின்னா வாசனை வந்து பார்த்தீங்கன்னா எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹேத்து, பல, ஆசிரிய, ஆலம்பனைகின்னு 4 விஷயங்கள். ஆலம்பனம்னு சொல்ற 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்களும் ஒன்று கூடி சங்கிரஹீதத்வாத். ஒரு வாசனை வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு காஃபி வாசனை வருது, ஒரு காஃபி வாசனை வருது, ஒரு ரொட்டி வாசனை வருது அப்படின்னா அல்பமானதெல்லாம் சொல்றேன்ல. நீங்க என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா அல்பமானது ஏன் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசு எல்லாத்தையும் அதுக்குள்ளார கொண்டு வந்துருங்க. எந்தெந்த ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் அல்பம். ஆசையில ஏதாவது அல்பம் பெருசுன்னு ஏதாவது இருக்கா சாமி? ஆசையில எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆசை ஆசைதான். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காஃபி குடிக்கிற வாசனையா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போய் அங்க வந்து சுகபோகங்களை அனுபவிக்கிறதா இருக்கட்டும், ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் ஐஸ்வர்ய ராயை பார்க்கணும்னு ஆசைப்படுறதும் இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா தேவலோகத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா ரம்பா ஊர்வசி பார்க்கணும்னு ஆசையா இருக்கட்டும், ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு குவிட் கார் ஓட்டணும்னு ஆசைப்படுறதா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா தேவலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா புஷ்பக விமானத்துல பறக்கணும்னு ஆசையா இருக்கட்டும், ரெண்டும் ஒண்ணுதான். வேற வேற வித்தியாசம் வேற ஒண்ணும் இல்லை. ஆசை ஆசைதான். அப்போ அந்த ஆசைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் கலெக்ட் ஆகிதான் ஒரு வாசனை வருது. எனக்கு ஒரு வாசனை வந்து வாசனை மூலமா தான் ஒரு ஆசையே வருது. ரொட்டி, ஐயோ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆச்சு, 15 இல்லை 20 வருஷம் ஆச்சு. நார்த் இந்தியாவில் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, ஹிமாலயாஸில் இல்லைன்னா நர்மதா கரையில் போகும்போது, நர்மதா கரையில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிக்கெட்டுன்னு ஒரு பேர். உங்களுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற சில விஷயங்கள்லாம் டிக்கெட்டு அப்படின்னு பேர். டிக்கெட்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் ரொம்ப சாஃப்டாக பண்ணுவீங்கல்ல, மெலீஸாக தின்னாக பண்ணுவீங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் திக்கா போட்டிங்கன்னா வீட்டில் வந்து என்னது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன இப்படி திக்கா போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சாப்பிட மாட்டோம். ரோஸ்ட் போட்டாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசையே ரோஸ்ட்டாக தானே போட்டு சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் கொஞ்சம் தடிமனாக போட்டிங்கன்னாவே யாருக்கும் பிடிக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நர்மதா கரையில் சாதுக்கள் சாப்பிட்ற ரொட்டி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நர்மதா கரையில் போய் இறங்கி யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணி மத்தியானம் அன்னைக்கு நல்ல ஹோலி பண்டிகையில் நல்ல ஆசிரமத்தில் நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு 3 மணி போல் யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மணிக்கு வந்து ஒரு இடத்துல போய் யாத்திரை கம்ப்ளீட் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆசிரமம், அது ஓரளவு சின்ன ஆசிரமம். அங்கே போனோன்னே நான் என்னோடய அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு சாமி பிக்ஷை சாப்பிடலாம் அப்படின்னாங்க. சரின்னு போய் உட்காந்தா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள் எல்லாம் வரட்டி தட்டி வைப்போம் தெரியுங்களா உங்களுக்கு? வரட்டி தட்டினா வரட்டி எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ திக்கா இருக்கும்ல. எனக்கு முதல் முறை ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன் ரொட்டின்னு கொண்டு வந்து வச்சாங்க பாருங்க. எப்படி வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பீஸை உடச்சி வச்சாங்க. வச்சோன்னு ஐயோ இதெல்லாம் அது புது விசித்திரமான ஐட்டமாக இருக்கே அப்படின்னு. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பாகத்தை வந்து சாப்பிட முடியலச்சு. 1/2 மணி நேரத்துக்கு வச்சு அந்த தாலையும் அந்த சப்பாத்தியில் டிக்கெட் அது பேர் வச்சு குத்துன்னு குத்துறேன். தொண்டையெல்லாம் கீறிக்கிட்டு போகுது அப்படியே. அவ்வளோ ரஃப்பாக இருக்குது. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நர்மதா கரை ஃபுல்லாக அதுதான். எப்படின்னா நல்லா கையில் தட்டுவாங்க, சாணி தட்டுற மாதிரியே மாவை தட்டுவாங்க. தட்டி வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல 2 பக்கம் அப்படி போட்டு அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புக்கு பக்கத்தில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. நெருப்பு கங்கு எரிஞ்சிட்டு அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வச்சுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். இவ்வளோ தடியாக இருக்கும் உண்மையிலேயே. நான் சொல்கிறது டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ தடி. நம்மெல்லாம் வந்து அரை சாப்பிட்டோம் அப்படின்னா 4 நாளுக்கு பசிக்காது. பெரிய பெனிஃபிட் அது. 4 நாளுக்கு பசிக்காது. அது மாதிரியான ஒரு ஐட்டம். இப்போ எனக்கு என்ன ஆகிப்போச்சு, நான் இப்போ விவரமாக சொல்கிறேன்ல. ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா உங்களுக்கு? ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு வாரமாக 20 வருஷம் கழிச்சு நான் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2006. இப்போ 2026 டிக்கெட் சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை வந்து போச்சு.
ஆசை வரத்துக்கு என்னவா காரணம் இருக்கணும்? ஒரு ஸ்மிருதி வந்திருக்கணும். பழசு 20 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு ஸ்மிருதி, ஒரு நினைவு வந்திருக்கணும். நினைவு வந்தோடனே எனக்கு அது சாப்பிடணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை வருது. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஆசை வரணும் அப்படின்னா அதுக்கு முந்தின ஸ்டெப்பு ஒரு ஸ்மிருதி இருக்கணும். ஸ்மிருதி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த டிக்கெடுன்ற அந்த சப்பாத்தியோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கணும். சித்தத்துல வாசனை இருக்கணும் அப்படின்னா அது ஏற்கனவே வந்து என்னால அனுபவிக்கப்பட்டதா, நர்மதா கரையில அனுபவிக்கப்பட்டதா இருக்கணும். அந்த யாத்திரை முடிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் சாப்பிட்டு நான் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிப்போச்சு. எனக்கு ஒரு தாலும் டிக்கெட்டும் இருந்துச்சுன்னா அற்புதமா இருக்கும் அப்படின்னு ஆகிப்போச்சு. வேற எதுவும் தேவையில்லை. அப்படி சாப்பிட்டு ஆனந்தமா இருக்கலாம். பசிக்கவே பசிக்காது. ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டா ஆனந்தமா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி அப்போ ஒரு 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 இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட்ல இருந்து வாசனை, வாசனையில இருந்து ஸ்மிருதி, ஸ்மிருதியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசை. ஆசை வந்ததுக்கு பிறகு அதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். என்னைக்கு? லீவு நாள்ல என்னைக்காவது வந்து பார்ப்பேன். ஃப்ரீயா இருக்கும் போது அதே மாதிரி ட்ரை பண்ணுவேன். அப்போ ஒரு கர்மா நடந்துடும். அப்போ ஒரு கர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு ஆசை இருக்கு. ஆசைக்கு பின்னாடி ஸ்மிருதி இருக்கு. ஸ்மிருதிக்கு பின்னாடி வாசனை இருக்கு. வாசனை இருக்கு அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட்டா அது நடந்திருக்கும். சிம்பிள், இவ்வளவுதாங்க. இத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாசனைகள்லாம் எங்க இருக்கு? ஒரு வாசனை தோன்றணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஹேத்து. ஹேத்து அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு சூத்திரம் பார்த்திருக்கோம். தஸ்ய ஹேத்துர் அவித்யா. பார்த்திருக்கோமா? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷாஹ, பஞ்சக்லேஷாஹ, அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். அவித்யா தான் வந்து லேண்டு. அந்த லேண்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம், காமம், குரோதம், மரண பயம் அப்படின்ற 4 விஷயங்கள் வெளியில உற்பத்தி ஆகுது. அப்ப எதில் ஹேத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. ஹேத்துன்றதுக்கு அர்த்தம் அவித்யா. அதுக்கப்புறம் அந்த அவித்யினால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பூரணன்னு தெரியாம என்னை பூர்த்தி பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன்? ஆசை வருது. நான் பூரண காமன், நான் ஆனந்த சுரூபம். ஆனா ஆனந்த சுரூபம்னு தெரியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவித்யா. அந்த தெரியாததுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஃப்டி சாப்பிடணும், நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட் சாப்பிடணும், டிக்கெட் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அந்த ஆசையினால நான் என்ன நினைக்கிறேன்? ஒரு ஆனந்தத்தை அடையலாம்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? அப்ப அந்த ஆனந்தத்தை அடையலாம்னு நினைக்கிறது ஏன் நினைக்கிறேன்னா என்னோட சொரூபம் தெரியல, அவித்யா. அதான் ஹேத்து. அப்ப பலன் என்ன? அவித்யிலிருந்து உண்டாகிற பலன் என்ன அப்படின்னா புண்ணிய பாபத்தை பண்றேன். நான் ஒன்னு ஆசைப்படுறேன், ஆசைப்பட்டு என்னை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஒரு கர்மத்தை பண்றேன். அந்த கர்மா என்ன பண்ணுதுன்னா புண்ணியம் பாப்பம், புண்ணியம் பாப்பம், புண்ணிய பாப்பம் மிஸ்ரிதம் அப்படின்னு ஆகுது. அந்த புண்ணிய பாப்பத்துல இருந்து என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மம். அப்ப பலன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாவோட பலன் என்னப்பா அப்படின்னா திரும்ப திரும்ப பிறவி கிடைக்கிறது, சரீரம் எடுக்கிறது தான் பலன். சரி, இந்த பலன் கிடைச்ச மாத்திரத்துல வாசனைகள்லாம் எங்க சார்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனைகள் ஒரு ஜென்மம் கிடைச்சதுன்னு வெளிப்பட ஒரு சரீரம் வேணும்ல. அப்ப சரீரம் எடுத்த மனுஷ சரீரம் எடுத்த மாத்திரத்துல மனுஷ சரீரத்துல வாசனைகள், மனுஷ வாசனைகள் வெளிப்படுது. இந்த வாசனைகள்லாம் எங்க இருக்கு? ஒரு ஆசிரிய ஸ்தானம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனைகள் இருக்க இடம் ஆசிரயம்னு பேர். ஆசிரயம் எது அப்படின்னா சித்தம். வாசனைகளோட இடம் சித்தம், இல்லைன்னா மனசு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்தையும் ஒன்னாவே சொல்லுவோம். மனமும் சித்தமும் ரெண்டும் அட்டாச்சு, 2 in 1. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சித்தம்னு சொல்லலாம், இல்லைன்னா மனம்னு சொல்லலாம். வாசனைகளோட இருப்பிடம். ஆசிரியம்ன்றதுக்கு அர்த்தம் இருப்பிடம், வாசம் பண்ற இடம். அதுக்கப்புறம் ஆலம்பனம் அப்படின்னா இப்ப எனக்கு வந்து ஏன் சாமி இப்ப வந்து உங்களுக்கு கேட்கலாம், ஏன் சாமி 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஏன் டிக்கெட் சாப்பிடணும்னு தோணுச்சு? ஏன் நடுவில் தோணவே இல்லை, ஏன் இன்னைக்கு தோணுச்சு அப்படின்னா தேவையில்லாம யூடியூப்ல ஒரு நர்மதா வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்த ஒரு சுவாமி வந்து நர்மதா வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டே டு லைஃப்ல நாங்கள் என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஆசை வந்துச்சு, நர்மதாவை போய் திரும்ப சுத்தம் நம்மள இருக்கு, நர்மதா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அம்மாவோட மடியில் கொஞ்ச நாள் படுத்து தூக்கிட்டு வரணும் அப்படி. நர்மதாவோட மடி இருக்கு பாருங்க, அம்மாவோட மடி மாதிரி. தலை வச்சு படுத்தா என்ன ஆனந்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அம்மாவோட மடி. அது மாதிரி நர்மதா அம்மாவோட கரை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சுகம்.
அந்த ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் டிக்கெட்டை பண்ணோன்னே எனக்கு டிக்கெட் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. அப்ப டிக்கெட் சாப்பிடணும்னு 20 வருஷம் கழிச்சு ஒரு ஆசை வரணும்னா அதுக்கு வெளியில ஏதாவது ஒரு ட்ரிக்கர் பண்றதுக்கு ஒரு விஷயம் என்ன ஆகணும், இருக்கணும். அப்போ டிக்கெட் வாசனைக்கு எது காரணம் அப்படின்னா வெளியில இருக்கிற டிக்கெட் என்ன அர்த்தம், சப்பாத்தி, பெரிய திக்கா இருக்கிற சப்பாத்தி. அப்ப வெளியில இருக்கிற டிக்கெட் தான் எனக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிற டிக்கெட் வாசனைய வெளிப்படுத்தி ஸ்மிருதிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட வச்சது. அப்ப ஆலம்பனம் எது அப்படின்னா விஷயம் வெளியில வரணும் அப்படின்னா வெளியில இருக்கிற விஷயம் உள்ள இருக்கிற வாசனைய வெளிக்கொண்டு வருது. அதுக்கு என்ன பேரு, ட்ரிக்கர். அந்த ட்ரிக்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பனம் அப்படின்னு பேர். அப்ப மொத்தம் என்ன இருக்கணும், அவித்யா. வாசனைக்கு ஆதாரம் இது அவித்யா, ஹேத்து. பலன் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாவோட பலன் ஜென்மம், சரீரம் கிடைக்குது, யானை பூனை மனுஷன் அப்படின்னு ஜென்மம் கிடைக்குது. ஜென்மம் கிடைச்ச மாத்திரத்துல அந்த வாசனைகள் எங்க வெளிப்படுது அப்படின்னா சித்தத்துல வெளிப்படுது, ஆசிரியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பனம், ஆசிரியத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பனம். ஆலம்பனம்னா எதிர்க்க ஒரு விஷயம் வந்தாதான் அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். விஷயம் வெளியில இல்லை அப்படின்னா வெளிப்படாது. இதுதான் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். உங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வாசனை நாசம் பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணீங்கன்னா நம்ம ஜீவன் முக்தி விவேகத்துல பெரிய டீட்டெயிலா வாசனாட்சயத்தை பத்தி பேச போறோம். வாசனை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாம இருக்கணும்னா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ட்ரிக்கர்ல கால் வைக்க கூடாது. மெயின் வந்து பாத்தீங்கன்னா யுத்த வீரனா இருக்கிறவன் என்ன பண்ணணும், முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையாவது உள்ள நாயோ இல்லை வேற எதையாவது விடுவாங்க. ரோபெல்லாம் இப்ப வச்சிருக்காங்க. கன்னி வெடியில கால் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு, வெடிச்சோம். லேண்ட் மைன்ல வந்து பாத்தீங்கன்னா கால் வைக்க கூடாது. கால் வைக்காம நீங்க டிராவல் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஜெகத்துல வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட வாசனைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்கு. அசுர வாசனை, தேவ வாசனை, மனுஷ வாசனை, மிருக வாசனை, எல்லா வாசனைகளும் உள்ள இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில ட்ரிக்கர்ல கால் வச்சிங்க ஓப்பன் ஆயிரும், ஃபைல் ஓப்பன் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், முதல்ல ஆலம்பனம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆலம்பனம் தான் ட்ரிக்கர். அந்த ஆப்போசிட்ல அந்த விஷயத்தை வந்து பார்க்கவே மாட்டோம். அது வந்துச்சு அப்படின்னா அது நம்ம பழைய வாசனையை கிளறி ஓப்பன் பண்ணி நம்மளை துக்கப்படுத்தும். அதனாலதான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பனத்தை கொடுக்க கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியம். வாசனைகள் என்ன பண்ணுது, ஆசிரியஸ்தானம் அப்படின்னா மனசு. அப்ப மனோநிகிரகத்தை பண்றதுன்றது நம்ம ஜபம் எல்லாம் பண்றோம், இல்ல பிராணாயாமம் ஜபம் இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஆசிரியத்தை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இல்லாம பண்றது. வெறும் கிளைகளை வெட்டுற மாதிரி தான் ஜபம் பிராணாயாமம் எல்லாம். மூல வேரோடு எடுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட மூல நாசம் எப்ப நடக்கும், காரண நாசம்னு பேரு. வேதாந்த விசாரத்தினால மித்தியாத்துவ நிச்சயம், பொய்ன்னு நிச்சயம் பண்றது மூலமா அந்த மூல காரணம் நாசமாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆலம்பனத்தை இது பண்றது இந்திரிய நிகிரகம் அப்படின்னு பேரு. அப்புறம் ஆசிரியத்தை நிகிரகம் பண்றதுக்கு பேரு மனோ நிகிரகம் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டு நடந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கர்மத்தை தியாகம் பண்றதுன்னு ஒண்ணு சொல்றோம் பாத்தீங்களா, கர்ம தியாகம். ஏன் அப்படின்னா புண்ணிய பாப்பம் பண்றோம், புண்ணிய பாப்பத்தினாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் கிடைக்குது. அப்ப ஜென்மம் கிடைக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த புண்ணிய பாப்பத்தை பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா எதனால போகும் அப்படின்னா பரமாத்மாவோட தரிசனம், ஆத்ம தரிசனத்தினால, ஆத்ம சாட்சா்காரத்தினால என்ன ஆகுது, அவித்யா முற்றிலும் நாசத்தை அடையுது. அப்போ இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சங்கிரஹீதத்துவாத்தின அர்த்தம், ஒரு வாசனை செயல்படணும்னா இந்த 4 ஐட்டங்களும் இருக்கணும். அவித்யா இருக்கணும், ஹேத்து, பலன் இருக்கணும், ஜென்மம், அது அப்புறம் ஆசிரியம்ன்ற சித்தம் இருக்கணும், அது அப்புறம் ஆலம்பனம்ன்ற ட்ரிக்கர் ஆகிற விஷயம் வெளியில இருக்கணும். இந்த 4ம் கூடி இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா விஷய வாசனைகள் வெளிப்படுகின்றது. அப்போ இது எதுவுமே இல்லாம போச்சுன்னா ஏஷாம் அபாவே தத் அபாவஹா. ஏஷாம் அபாவே அப்படின்னா இந்த 4ம் இல்லாமல் போனால் வாசனைகள் இல்லாமல் போய்விடும். அப்போ ஜென்மத்துக்கு என்ன காரணம்னா கர்ம ஆசயம். அப்ப கர்ம ஆசயம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நாசமாகும் அப்படின்னா இந்த 4த்தையும் நாசம் பண்ணினீங்கன்னா கர்ம ஆசயம் இல்லாமல் போயிடும், மோட்சம் கிடைச்சிடும். இது ரொம்ப முக்கியமான சூத்திரம் இந்த சூத்திரம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார் 12வது சூத்திரத்துல.
அதீதநாகதம் ஸ்வரூபதோ அஸ்தி அத்வபேதாத் தர்மாணாம் அதீத அநாகதம் ஸ்வரூபதோ அஸ்தி அத்வபேதாத் தர்மாணாம். இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம். இப்ப நம்ம ஒன்ன போகம் பண்றோம், சுகமோ துக்கமோ ஒன்று போகம் பண்றோம். எனக்கு சரியான தலைவலி. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சாரிடான் போட்டேன், போகல. ஒரு டோலப்பர் போட்டேன், போகல. 2 நாள் 3 நாள் தலைவலி, நல்ல வீரியமா மைக்ரைன் வந்துச்சு. மரணத்துக்கு பக்கத்துல போயிடுவோமோ அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா அந்த தலைவலி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இது போயிடுச்சு, தலைவலி போயிடுச்சு. ஆனா நம்ம நினைச்சிட்டோம் தலைவலி போயிடுச்சு அப்படின்னு. தலைவலிலாம் போகலை. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபலூடா சாப்பிட்டேன். எக்ஸலண்ட்டான ஃபலூடா ஒன்று சாப்பிட்டேன். என்ன டேஸ்டா இருந்துச்சு. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்டைக்கு கீழே இறங்கணும்னு போயிடுச்சு. அவ்வளோதான். ஐயோ போயிடுச்சு அப்படின்னு. அப்போ தலைவலியும் அனுபவம் பண்ணி போயிடுச்சு. ஃபலூடாவோட சுகமும் சாப்பிட்டு தொண்டைக்குள்ளார இறங்கணும்னு போயிடுச்சு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதீதமாயிடுச்சு. தலைவலி வேதனை, தலைவேதனை அதீதம். அதீதம்னா கடந்து போயிடுச்சு, கடந்த காலம், பாஸ்ட் ஆயிடுச்சு. ஃபலூடாவோட சுகம் அதுவும் பாஸ்ட் ஆயிடுச்சு. கங்கையில பாத்தீங்கன்னா குளிச்சா ஒரு சுகம் இருக்கு பாருங்க. ஐயோ சிலு 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 சிலுன்னு இருக்கும். கால் வச்சாவே கரண்ட் பாயும். அது ஒரு முங்கி காலையில எந்திரிச்சோன அப்படியே ஒவ்வொரு செல்ஸும் பாத்தீங்கன்னா பிரசன்னமாயிடும். ஒரு குளிர் இருக்கும் பாருங்க. என்ன ஆனந்தம் தெரியுங்களா உங்களுக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பாத்ரூமே பாத்தீங்கன்னா இல்லை. எங்களோட நான் இருந்த ஆசிரமத்துல பாத்ரூம்லாம் இல்லை, ஓப்பன் பாத்ரூம். என்ன ஓப்பன் பாத்ரூம்னா டெய்லி காலையில பாத்தீங்கன்னா கங்கால தான் குளிச்சாகணும், வேற வழியே இல்லை. என்ன கிளைமேட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடிய காலம் 4 மணிக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துலலாம் 1 டிகிரி 2 டிகிரி இருக்கும். இந்த 1 டிகிரி 2 டிகிரியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நானம் பண்ணி சந்தியா பண்ணி அதுக்கப்புறம் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணணும். யோசிச்சு பாருங்க. உள்ள இறங்கி வெளியில எந்திரிச்சோன்னு ஒரு பரவசம் கிடைக்கும் பாருங்க. மோட்சமே கிடைச்ச மாதிரி இருக்கும். உயிர் போயிடும் அர்த்தம். உள்ள போய் இறங்கி மேல எந்திரிச்சோன்னா அப்படியே மொத்தமா ஃப்ரீஸ் ஆயிடும் உடம்பு. அது மாதிரி இருக்கும். வேற வழியில குளிச்சுதான் ஆகணும். ஆனா அந்த குளியல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பரவசம் இருக்கும் பாருங்க. இப்ப இருக்கா சாமி அப்படின்னா போயிடுச்சு. அதெல்லாம் போயிடுச்சு. அந்த அனுபவம் போயிடுச்சு. ஒரு ஃபலூடா அனுபவம் போயிடுச்சு. ஒரு நல்ல மைக்ரைன் போயிடுச்சு. போயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதீதமாயிடுச்சு. அதே நேரத்துல இனி எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அநாகதம். அநாகதம்னா ஃபியூச்சர். எப்படியாவது நான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற நிர்விகல்ப சமாதி அடையணும், வாசனா அக்ஷயம் அடையணும், மனோநாசம் அடையணும், அது மூலமா உண்டாகக்கூடிய நிர்விகல்ப சமாதி அடையணும், ஜீவன் முக்தன் ஆகணும். இதெல்லாம் எங்க நடக்க போகுது? ஃபியூச்சர்ல. அப்ப பாஸ்ட்ல நிறைய சுகதுக்க அனுபவங்கள், ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய மோட்சத்துக்கான பாதையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடக்க போகுது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா அதீதம் பாஸ்ட், அநாகதம் ஃபியூச்சர். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னா சொரூபத்தோ அஸ்தி. வாஸ்தவத்துல போகல சாமி. இப்ப பிரசன்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கங்கால குடிச்ச அனுபவம் போயிடுச்சு, ஃபலூடா சாப்பிட்டது போயிடுச்சு, தலைவேதனை போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். போகலாம் இல்லை. அதே மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல வரப்போகுதே அப்படின்னா இப்ப இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இல்ல, ஃபியூச்சர்ல எல்லாம் சம்பவிக்க போகுது. அதெல்லாம் அதுவும் இல்லையே அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 அவஸ்தா பேதம் இருக்கு. என்னன்னா காலபேதம்னு பேரு, அத்வபேதாத்து நம்ம சொல்றோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் தர்மானாம், தர்மங்கள் எல்லாத்துக்கும், தர்மங்கள்னா வஸ்துக்கள்னு அர்த்தம். எந்த வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்துக்கு பாத்தீங்கன்னா 3 காலபேதங்கள் இருக்கிறது. எனது பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். பிரசன்ட்டுக்கு பேரு வர்த்தமான அத்வானம்னு பேரு, பாஸ்டுக்கு பேரு அதீத அத்வானம்னு பேரு, ஃபியூச்சருக்கு பேரு அநாகத அத்வானம் அப்படின்னு பேரு, அத்வபேதம் அப்படின்னு பேரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோமே. இப்ப எனக்கு தலைவலி போயிடுச்சு அப்படின்ற, ஃபலூடா சாப்பிட்டது போயிடுச்சு, கங்கால குளிச்சது போயிடுச்சு, போகலாம் இல்லை. அது என்ன ஆயிடுச்சு? கடந்த காலத்துக்கு போயிடுச்சு. அது இல்லாம போகல. அப்ப என்ன ஆயிடுச்சு? சொரூபத்தோ அஸ்தி.
அது என்னவா இருக்கு அப்படின்னா வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கவே செய்கின்றது. அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்ப கங்கால குளிச்சதோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப கொண்டு வருவேனா? எனக்கு நினைச்சோடனே ஒரு பரவசம் வருது. கங்கால ஸ்நானம் பண்ணதோட அந்த பரவசம், ஐயோ 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருதே சுவாமி அப்படின்னு. ஒரு அமர்நாத் போறோம். அமர்நாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரீஸ் ஆகிருக்குல்ல, எல்லாம் கிளேசியர். நானும் ஒரு சாமி, அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராக்காரர். அந்த சாமி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கொஞ்சம் 10-20 வயசு அதிகம். ரொம்ப வீரியமான சாமி, நல்ல சுவாமி. அவர் நல்ல விரக்தர். அவர் என்ன பண்ணார், நாங்கள் ஒரு 5-6 சாதுக்கள் போயிருக்கோம். போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குகைக்கு பக்கத்தில் போயிட்டோம். குகைக்கு பக்கத்தில் போனோன்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாங்க ஸ்நானம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா தலையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறது, அப்புறம் மூக்கு காது கண்ணு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கோயில் போகிறோம் அப்படின்னு இவங்க நிற்கிறாங்க எல்லாரும். இந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. டேய் சன்னியாசி ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானை போய் பார்க்குறதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத்தில் வந்து கோயிலை போய் பார்க்கணும் அப்படின்னா ஸ்நானம் பண்ணாமல் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டார். எல்லாம் பதறி போயிட்டாங்க. என்னடா அது இவரு என்ன இப்படி நிற்கிறாரு அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, உள்ள போய் நம்ம ஸ்நானம் பண்ணணும், அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆகிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஸ்நானம் பண்ணா மட்டும்தான் வரணும் அப்படின்னு. போயா அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டாங்க 4-5 பேர். அப்புறம் நான் கூட இருந்தேன். சாமி உங்க கூட நான் கம்பெனி தரேன், வாங்க இறங்கி குளிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. தண்ணி நல்லா சுற்றி கிளேசியர். 2 பேரும் ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டினா ஒரு கவுப்பீனத்தோடு நின்றுக்கிட்டு, கவுப்பீனத்தோடு நிற்கிறதே பெரிய சாதனாங்க. ட்ரெஸ்ஸை வந்து கலட்டுறதே கஷ்டம். ஸ்வெட்டரு இன்னரு அது இதுன்னு போட்டு வச்சுருப்போம். எல்லாத்தையும் கலட்டிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கவுப்பீனத்தோட போய் முங்குன்னு ஒரு 3 முங்கு போட்டு எழுந்தா ஐயோ பிரெயினில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் ஆகுது, அப்படியே கட்டி போகுது. மொத்தம் ஒரு உலகமே இல்லை, என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு. அப்படி திரும்பி பார்த்தா ஊரில் இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பம் போலேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க எங்களை பார்த்து. என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பெரிய சாதனை பண்ண மாதிரி, ஆக்சுவலாக சாதனை தான் அது. ஒரு டிப் பண்ணி எந்திரிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளேசியர் வாட்டர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும் உள்ளுக்குள்ள. அதான் நான் சொல்றது, அது அந்த 5-5:30 மணி தான், சீக்கிரமே விடுச்சிருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த அனுபவம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இப்போ நான் உங்கள்கிட்ட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன்னா அப்போ போச்சா இல்லையா? போயிடுச்சுன்னு சொல்லலாமா? போயிடுச்சுன்னா இப்போ நான் இப்போ சொல்ல முடியுமா? இவ்வளோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு வஸ்துக்கும் 3 காலம் இருக்கு. இப்ப நான் ஸ்நானம் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பாஸ்ட், அதீத அத்வானத்தை அடைஞ்சு விட்டது. இப்ப மனோநாசம்ன்றது எனக்கு ஃபியூச்சர்ல இருக்கிறது. வாசனாட்சயம் மனோநாசம்ன்றது ஃபியூச்சர்ல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அநாகத அத்வானத்துல இருக்கிறது. இப்ப இருக்கிற வாசனை என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப பிரசன்ட்ல வந்து நான் உங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப காலையில பகவத்கீதை வந்து முடிஞ்சு போச்சு, முடியல. இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஆகி போச்சு. இப்ப எடுத்துட்டு இருக்கிறது பிரசன்ட்ல இருக்கிறது. இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 5வது சாப்டர்ல இருக்கிற டாக்குமெண்ட் நம்ம எடுக்க போறோம். அது வந்து ஃபியூச்சர்ல இருக்கு. இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஆனா 3 டைம் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப டைம் ஜோன் தான் வேறுபட்டிருக்க ஒழிய வேற எதுவுமே இல்லை, டிஃபரன்ஸ் இல்லவே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒன்றும் நாசத்தை அடைவதே இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயமும் நாசத்தை அடைவதே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா கவலையே படாதீங்க, எல்லாம் இருக்கதான் செய்யுது. தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து. பிரம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்தின சிருஷ்டி எப்படி இருந்துச்சோ அதே வாசனையை வச்சுக்கிட்டு இப்ப வந்து பாத்தீங்க அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த சிருஷ்டியோட வாசனை பிரம்மாக்கு இருந்ததுனாலதான் அவர் இந்த சிருஷ்டியை அதே மாதிரி படைக்கிறார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு நியமம் வச்சுங்க, எந்த வஸ்துவையும் நாசம் பண்ணவே முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வஸ்துவும் அது காலபேதத்துல வேற வேற அவஸ்தையில இருக்கும். அது கண்டிப்பா அதோட சொரூபத்துல தான் இருக்கின்றது அப்படின்னு வச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியார் 13வது சூத்திரம் சொல்றார். தே வியக்த சூக்ஷ்மா குணாத்மானஹ, தே வியக்த சூக்ஷ்மா குணாத்மானஹ. தேன்றதுக்கு அர்த்தம் அந்த வஸ்துக்கள், தர்மங்கள்.
இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் பேரு வஸ்துக்கள்னு சொல்லலாம், தர்மங்கள்னு சொல்லலாம். தர்மி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தர்மி எது அப்படின்னா அவித்யா, மூல பிரகிருதி. இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயால இருந்து உண்டானது. இது எல்லாம் வெளியில பார்க்கறது எல்லாம் காரியங்கள், தர்மங்கள்னு பேரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தர்மின்னு பேரு, மாயா காரணம் அப்படின்னு பேரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த தர்மங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்துக்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சிருஷ்டி காலத்துல பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வியக்தமாகும். வர்த்தமான அத்வானம்னு பேரு. பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். இந்த வெளிப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், பாஸ்டுக்கு போகும்போது வெளியில தெரியாம போய்விடும். வெளியில தெரியாம போய்விடும், இல்லாம போகாது, எங்கேயாவது போய் ஸ்டோர் ஆகும். எப்ப தெரியுமா, வெளியில தெரியாது, சூக்ஷ்ம தன்மையை அடைந்து விடும். திரும்ப ஃபியூச்சர்ல இருக்கிறது இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது இன்னும் உற்பத்தி ஆகாம அது வந்து சூக்ஷ்மத்துல இருக்கு. அப்போ ஃபியூச்சரும் பாஸ்டும் சூக்ஷ்மமா இருக்கு, கண்ணுக்கு தெரியாம. பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வியக்தம்னு சொல்லக்கூடிய வெளிப்பட்டதாக ஆகின்றது. அப்போ பிரசன்ட்ல வியக்தம், பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் சூக்ஷ்மம், அந்த தன்மை அடைஞ்சிருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் எல்லாம், மொத்த கிரியேஷனும் எங்க போய் லயமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயால போய் லயமாகும். 864 கோடி வருஷங்கள் வியக்தமா இருக்கும். 864 கோடி வருஷங்கள் வியக்தமா இருக்கும். அதுக்கப்புறம் 864 கோடி வருஷங்கள் பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி. அந்த ராத்திரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வியக்தமான இந்த மொத்த ஜெகத்தும் என்ன ஆயிடும், சூக்ஷ்ம தன்மைக்கு போய் அந்த அவித்யான்ற மூல பிரகிருதியில போய் வெளிப்படாத தன்மையை அடைந்து விடும். வெளிப்படலைன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், அவ்வியக்தம். அவ்வியக்தம். வியக்தம்னா வெளிப்பட்டது, வியக்தம் ஆகல அப்படின்னா அவ்வியக்தம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் வியக்தமாகும், திரும்ப அவ்வியக்தத்துக்கு போயிடும், வியக்தமாகும் அவ்வியக்தமாகும். அப்ப நாசம் நடக்குமா, நாசம் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக மதத்துல இருந்து பாத்தீங்கன்னா, சாங்கிய மதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவித்யான்ற மூல பிரகிருதி நித்தியம். அப்போ அவித்யான்ற மூல பிரகிருதி நித்தியமா இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துக்களுக்கும் இல்லாமை என்பது சம்பவிக்காது. இதை வேதாந்தத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேதாந்தத்துல ஆத்மானுபூதி நடக்கிற பரியந்தம் என்ன இருக்கும், இந்த வஸ்துக்கள் அனாதி காலத்துல இருந்து இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா வியக்தம் அவ்வியக்தம் ஆகிட்டே இருக்கும். எப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்வைத்தானுபூதி கிடைக்குதோ, ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே, எப்போ ஒருத்தருக்கு வந்து அத்வைத்த ஞானம் அனுபூதி உண்டாகுதோ அந்த சமயத்துல இந்த மாயைன்னு ஒண்ணு இல்லாமல் போய்விடுகிறது, கிரியேஷனே ஒண்ணு இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப அத்வைத தரிசனம் உண்டாகிறதுக்கு முந்தின காலம் வரைக்கும் நமக்கு அனந்த கோட்டி ஜென்மங்களா என்ன ஆயிருக்கு அப்படின்னா வியக்தமாகிறோம் அவ்வியக்தமாகிறோம், வியக்தமாகிறோம் அவ்வியக்தமாகிறோம், வெளிப்படுது திரும்ப மறைஞ்சு போகுது, வெளிப்படுது மறைஞ்சு போகுது. அப்ப எந்த ஒரு வஸ்துக்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசம் என்பது இல்லவே இல்லை. 2 அவஸ்தா பேதம் தான் இருக்கு. பிரசன்ட்ல மட்டும் வெளிப்படுது, பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் அது வந்து பாத்தீங்கன்னா வியக்தமா அவ்வியக்தமா சூக்ஷ்மமாக ஆகிவிடுகின்றன. சூத்திரம் சொல்லியாச்சு. 13. 14வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அப்ப யாரையாவது குறிச்சு வருத்தப்படலாமா, ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு? யாரும் போக முடியாது. எப்போ போக முடியும் அப்படின்னா டிக்கெட் வாங்குறது வந்து பர்மனன்ட் டிக்கெட் எப்போ ஞானம் அடைஞ்சாதான் பர்மனன்ட் டிக்கெட் இல்லாமல் போயிடுவாங்க. மற்றபடி இங்க என் தாத்தாவா இருக்கட்டும், என் பாட்டியா இருக்கட்டும், என் செல்ல பிராணியா இருக்கிற பூனையா இருக்கட்டும், செத்து போன சௌமியாவோட குட்டிங்களா இருக்கட்டும், எல்லாம் வேற வேற சரீரத்துல என்ன ஆயிருப்பாங்க, வியக்தமா இருப்பாங்க. அவ்வியக்தத்துக்கு போனாங்க, செத்து போயிட்டாங்க, நான் புதைச்சிட்டேன். புதைச்ச மாத்திரத்துல என்ன ஆயிட்டாங்க, கண்ணுக்கு தெரியாம போயிட்டாங்க. கண்ணுக்கு தெரியாம போனவங்க வேற வேற ஃபார்ம்ல என்ன இருப்பாங்க, வியக்தமா இருப்பாங்க. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதையுமே நாசம் பண்ண முடியாது சாமி. பானை உடஞ்சி போச்சு, பானை உடஞ்சி மண்ணாயி போச்சு. ஆனா இப்ப பானை தெரியுதான்னா பானை தெரியல, பானை போயிடுச்சு அப்படின்னு. அந்த பானையா இருக்கிற மண் வேற ஏதாவது மரமா செடியா கொடியா வியக்தமா இருக்கும்.
அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வஸ்துவையும் டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. அப்ப எல்லா வஸ்துக்களும் அவ்வியக்தத்துக்கு போகும், திரும்ப வேற ஒரு ஃபார்ம்ல வியக்தமா. சிம்பிளா இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் கேள்வி வருது, இந்த வஸ்துக்கள் இந்த சிருஷ்டி கிரியேஷன்ல சொல்றீங்கல்ல, இந்த கிரியேஷனுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னீங்க? 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள்ல இருந்து சிருஷ்டி உண்டாச்சுன்னா எல்லாம் ஒன்னா தானே இருக்கணும். ஏன் வெரைட்டியா இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா 14வது சூத்திரம் சொல்லுது, பரிணாம ஏகத்வாத் வஸ்து தத்துவம். பரிணாம ஏகத்வாத் வஸ்து தத்துவம் ரொம்ப முக்கியமான சூத்திரம் இது. நம்ம சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப கல்பனான்னு ஒரு கல்பனா ஒன்று சாங்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீபம் எரியணும் அப்படின்னா, தீபம் என்னது? அக்னி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரி வேணும். திரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருத்திவி தத்துவம். அதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜல தத்துவம். அப்ப ஜல தத்துவம், திரின்ற ஜட பிரகிருதி தத்துவம், இந்த அதுக்கப்புறம் தீபம், இந்த 3 ஒண்ணு கூடி தானே வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்கள் சேர்ந்துதான் பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்கிற அந்த சேஞ்சஸ் வந்து வியக்தம், அவ்வியக்தம், பரிணாமம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களோட ஒரே பரிணாமம் தான். 3 குணங்களும் சேர்ந்து ஒன்னாதான் இருக்கும். ஒன்னை விட்டுட்டு ஒன்னு இருக்கவே இருக்காது. மனசுல புரிஞ்சுக்கணும். திரிகுணாத்மகம். இந்த லோக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? 3 குணங்கள் சேர்ந்து தான் இருக்கும். ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரதானம் எது அப்படின்றதுல வித்தியாசம் இருக்கு. பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுண பிரதானம், ரஜோகுண பிரதானம், தமோகுண பிரதானம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னோட சேர்ந்து இருக்கும். இப்ப பிராமணர்களை பத்தி நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? சத்துவகுண பிரதானக பிராமணாகா அப்படின்னு சொல்றோம். சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் பிராமணர்கள். ரஜோகுண பிரதானக, அதே நேரத்தில் சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா உபசர்ஜனீய க்ஷத்திரிய. சத்துவகுணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா கவுனமாயி, ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரதானமா ஆச்சு அப்படின்னா அவர்கள் சத்திரியர்கள். அதே வைசியர்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுனமா இருந்துகிட்டு, தமோகுணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா இருந்துகிட்டு, தமோகுணம் வந்து பாத்தீங்கன்னா அதோட கவுனமா இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் வைசியர்கள். அதே நேரத்துல தமோகுண பிரதானமா இருந்துகிட்டு ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா கவுனமாச்சு அப்படின்னா அவங்க வந்து சூத்திரர்கள் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த 4 வர்ணத்தை பிரிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? பிரதானத்தை வச்சுதான் ஆளோட குவாலிட்டி வந்து டிஃபரன்ஸ் ஆகுது உங்களுக்கு. இந்த உலகத்துல இருக்கிற நம்ம சொல்லுவோம், கல்லுல பிராமணன் இருக்கான், க்ஷத்திரியன் இருக்கான், வைசியன் இருக்கான், சூத்திரன் இருக்கான். மரத்துல பிராமண, க்ஷத்திரிய, வைசிய, சூத்திரன் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பிராமண, க்ஷத்திரிய, வைசிய, சூத்திர பேதம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற ஒவ்வொன்றுத்திலையும் பார்க்கலாம். எதை வச்சு? குணம். அந்த குணம் தான் சத்வ ரஜஸ் தமஸ் என்ற குணத்தை வச்சு, பிரதானத்தை வச்சு பாக்குறது. அப்ப பரிணாமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு இல்ல. சத்துவகுணம் 60%, மீதி இருக்கிற 2 குணமும் 20% இருந்துச்சுன்னா 60%, 40% மற்ற 2 குணங்கள் சத்துவகுண பிரதானம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ 100% இந்த உலகத்துல எதையாவது தனிச்ச குணங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது மாதிரி இல்லவே இல்லை, வஸ்துவே இல்லை. ஒன்னை விட்டுட்டு ஒரு குணம் இருக்காது. இப்ப பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எப்படிப்பட்ட பரிணாமம்? பரிணாமம் ஏக்க பரிணாமம், பரிணாமம் ஏக்கத்துவம். ஏக்க பரிணாமம் தான் இந்த உலகத்துல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சர்வம் குணப்பரிணாம. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா திரிகுண பரிணாமம் தான். 3 குணங்களோட பரிணாமம் தான் இந்த மொத்த பிரபஞ்சமும். அப்ப பரிணாமம் ஒன்னா? ஆமா, பரிணாமம் ஒண்ணு. பரிணாம ஏக்கத்வாத் வஸ்து தத்துவம். வஸ்து தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வஸ்து தத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இருக்கு. நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் என்னது? சர்வம் மாயிக்கம். ஒரே வார்த்தையில் சொல்லுங்க, சர்வம். இன்னைக்கு காலையில கூட நாம வந்து பாத்தீங்கன்னா பாஷிக்காரர் ஒண்ணு சொன்னார் தெரியுங்களா உங்களுக்கு? குணாத்மகம். இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாம்
குணாத்மகம்னு சொன்னார். அதுக்காக தான் திருஷ்யம் பூத்த இந்திரியாத்மகம்னு சொன்ன பார்த்தீங்களா ஒரு லட்சணம். அப்போ வந்து காலையில் சொல்லும் போதே சங்கரரே என்ன பண்ணார், இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ கர்த்தா கர்ம கரணம் இது எல்லாமே திரிகுணாத்மகம். ஆமாம், கர்த்தாவும் திரிகுணம், கர்மமும் திரிகுணம், வெளியில் இருக்கிற இந்திரியங்களும் திரிகுணம், வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்டும் திரிகுணம். அப்ப எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க, சர்வம் திரிகுணம். வேற எதுவும் திரைகுண்ய விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுன நிர்த்வந்துவ நித்திய சத்வஸ்தக. அந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் மொத்தமும் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமும் திருஷ்யம். திருஷ்யம் மொத்தமும் என்னது, திரிகுணம். அப்ப திரிகுணத்தோட பரிணாமம். ஆனா எப்படி சுவாமி இந்த வெரைட்டியா இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதானம் கவுனம், பிரதானம் கவுனம். இப்போ இனிமேல் பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அதுதான் பேச போகிறோம். எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேச போகிறோம் நம்ம. அதனால பகவத்கீதையில் நம்ம 20வது ஸ்லோகத்துக்கு மேலே 18-20க்கு மேலே மெதுவாக கேட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு தெரிய ஆரம்பிச்சோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் ஒரே ஒரு குணப்பரிணாமம் அப்படின்னு எடுத்துங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்து தத்துவம். வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒரே வஸ்து தத்துவம் தான். என்ன வஸ்து தத்துவம் அப்படின்னா எல்லாம் திரிகுணம், ஒரே வஸ்து தான். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னா கேப்சூல் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம், எல்லாம் ஒண்ணுதான் சுவாமி. என்னது, திரிகுணம். திருஷ்யம் முடிஞ்சு போச்சு. திருஷ்யம் திரிகுணம் அதோட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னாக்கிருங்க. இதுக்கப்புறம் கேள்வி வருது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா தத்துவபோதம் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். தத்துவபோதம் படிக்கும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்தத்துல இருந்து என்ன உண்டாச்சு, முதல்ல மகத். மகத்துல இருந்து என்ன உண்டாச்சு, அகங்காரம். அடிச்சா அகங்காரத்திலிருந்து என்ன உண்டாச்சு, பஞ்ச தன்மாத்திரைகள். இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமோகுணம், இது சத்வம் ரஜசு தமசுன்னு 3 இருக்கு. இந்த சத்வ இந்த பஞ்ச தன்மாத்திரைகளோட சத்வ அம்சத்திலிருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா ஞானேந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து ஞானேந்திரியங்கள் உண்டாச்சு. அந்த பஞ்ச தன்மாத்திரைகளோட ராஜச அம்சத்திலிருந்து என்னாச்சு அப்படின்னா 5 கர்மேந்திரியங்கள் உண்டாச்சு. அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகளும் ஒன்று கூடி சமஷ்டியாகி அந்த கரணம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த தமோ குணத்தோடது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமோ குணத்தை நம்ம வேதனிஷ்டான அந்த கேள்வி கேட்ட நம்ம பதில் சொல்லவே இல்லை. இந்த தமோ குணத்தோட தனித்தனியா பஞ்ச தன்மாத்திரைகளோட தமோ குணமா இருக்கிறது என்னாச்சுன்னா வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் ஆச்சு. ஜடமா நம்ம பார்க்குறோம்ல, ஜடமா நம்ம பார்க்குற 5 தத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறதெல்லாம் ஆச்சு. இந்த தமோ குணத்தோட சமஷ்டி என்னாச்சு அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா சமஷ்டி தான் அகங்காரம்னு பேர். நம்ம அகங்காரம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகளோட சமஷ்டி தமோ குண பிரதானம். அப்படி ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகங்காரம்ன்றது முட்டாள்தனமான மூர்க்கத்தனமான ஒரு குருடு அகங்காரம் நமக்கு உண்டாயிருக்கு, மோகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்வ ரஜஸ் தமஸ் இந்த 3த்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். ஆனால் இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தரோட இந்திரியம் ஒரே மாதிரி இருக்கா, ஒருத்தரோட புத்தி ஒரே மாதிரி இருக்கா, மனசு ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு பிரகிருதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி. எப்போவுமே புத்தி சத்துவம்னு பேர், ஏன்னா புத்தி சத்துவ கூட பிரதானம். ஆனாலும் எல்லாத்தோட புத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இது பெர்சன்டேஜ் இருக்குமா அப்படின்னா ஒருத்தருக்கு 60% சத்துவ குணம் இருக்கும், இன்னொருத்தருக்கு 55 இருக்கும், இன்னொருத்தருக்கு 50 இருக்கும். இது மாதிரி வேரியேஷன் இருக்கும். அதனால புத்தி சக்தி சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும். ஆனால் புத்தின்றது சத்துவ குண பிரதானம், மனசுன்றது சத்துவ குண பிரதானம், அதுக்கப்புறம் இந்திரியங்கள் எல்லாமே சத்துவ குண பிரதானம். ஆனால் விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தமோ குண பிரதானம், கர்மேந்திரியங்கள் ரஜோகுண பிரதானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுக்க வேண்டியது. அப்போ டிஃப்ரென்ஸாக இந்த 3 குணங்களை பிரதான தன்மையை வச்சுக்கிட்டு இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்போ 33.333% 3 குணங்கள் இருந்தால் சாமிய அவஸ்தை. அந்த 3 குணங்களில் எப்போ கொஞ்சம் வேரியேஷன் ஆகுதோ கிரியேஷனில் ஒவ்வொன்றா கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. அப்போ இந்த மொத்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பரிணாமம், குணப்பரிணாமம் அப்படின்னு பேரு ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் 15வது சூத்திரம் சொல்லுது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வஸ்து சாம்யே சித்தபேதா தயோர் விபக்த பந்தா
வஸ்து சாம்யே சித்தபேதா தயோர் விபக்த பந்தாக. வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஈஸ்வர சிருஷ்டி அப்படின்னு நம்ம வேதாந்தத்துல சொல்லுவோம். ஈஸ்வர சிருஷ்டினா என்னது? வெளியில காமனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு, காமனா இருக்கா, அதுக்கு பேர் ஈஸ்வர சிருஷ்டி. யாரு கிரியேட் பண்றா? இன்னைக்கு காலையில கூட வந்து பாத்தீங்கன்னா 14வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகமா ஏதோ ஒன்று சொன்னேனே, 13ல யாவத் சஞ்ச 26 13:26 பக்கத்துல போட்டுங்க, 13:26 போட்டீங்கன்னா யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சையோகாத் தத்வித்தி பரதர்ஷப அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னேன். இந்த உலகத்துல எது எது எதெல்லாம் உண்டாயிருக்கோ, எது எதெல்லாம் உண்டாயிருக்கோ, இருக்குன்னு நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ, அசைகின்ற அசையாதவைகள், ஸ்தாவர ஜங்கம், எதெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு எதெல்லாம் உண்டானதா இந்த உலகத்துல இருக்கிறத சொல்றீங்களோ அது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுங்களா? க்ஷேத்திரஜ்ஞன்னு சொல்லக்கூடிய பகவான் பிரம்மஸ்வரூபம் சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்துக்கு மேல இருக்கிற மாயா க்ஷேத்திரம், திரஷ்டா திருஷ்யம், இந்த ரெண்டுத்தோட சயோகத்திலிருந்து தான் உண்டாச்சு. வேதாந்தத்துல என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? சைத்தன்யம் பிளஸ் மாயாக்கு என்ன பேர் சொல்றோம்? ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்ப இந்த மொத்த கிரியேஷன் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா ஈஸ்வரன்ட்ட இருந்து உண்டாச்சு. அதனால இதுக்கு எல்லா பேர் என்ன பேரு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் ஈஸ்வரனோட சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டின்னு பேர். பாவக்காயையும் அவர் தான் படைச்சார், பலாப்பழத்தையும் அவர் தான் படைச்சார். ஒரு பக்கம் நல்லா இனிப்பா இருக்கு, ஒரு பக்கம் ஃபுல்லா கசப்பா இருக்கு. அப்ப எல்லா ஐட்டத்தையும் அவர் தான் படைச்சார். நல்லா வந்து பாத்தீங்கன்னா குண்டூர் மிளகாவையும் படைச்சு வச்சார். வாயில வச்சாவே காரம் அப்படியே தொண்டைக்கு ஏறுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு ஏறுற மாதிரி ஒரு காரம் வந்து பாத்தீங்கன்னா குண்டூர் மிளகால வச்சிருக்காரு. என்னப்பா இது விசித்திரமா இருக்கே அப்படின்னா அவரோட கிரியேஷன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லவே இல்லை. ப்ராப்ளம்லாம் எங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரோட கிரியேஷன்ல ப்ராப்ளம்? நம்மளோட ஜீவ சிருஷ்டியில ப்ராப்ளம். ஜீவ சிருஷ்டிக்கு என்ன பேரு அப்படி என்ன காரணம்? அதை என்னது சொல்லுவோம் அப்படின்னா அபிப்பிராயம் தான் ஜீவ சிருஷ்டி. வெளியில இருக்க சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. பாவக்காய் கசப்பை ஏதாவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. பாவக்காய் கசப்பாக தான் இருக்கும், பலாப்பழம் இனிப்பாக தான் இருக்கும். நீங்களும் நானும் அதை வந்து மாற்றிலாம் அமைக்க முடியாது. ஆனால் இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படியே இருக்குது. எனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இப்போ பாவக்காய் கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது, வாங்கவே மாட்டேன். ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி பலாப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சீசனில். இப்போ வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிடுச்சு. ஐயோ சுகர் ரொம்ப எங்கேயோ போயிடுச்சு, HbA1c வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இருக்கணும் சாமி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். கொஞ்சம் ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 12.6 என்னோடது. எவ்வளோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கணுமா? 6 இருக்கணுமா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மேலே தான். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சுகர் லெவலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கில் வந்து 400 இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா 600க்கு போகும். 400 to 600 தான் நம்ம எப்போவுமே செட்டில் ஆயிருந்தோம். 12.6னா ரொம்ப அதிகம் சாமி அப்படின்னாரு. சரி அப்படின்னு கம்மி பண்ணலான்னு பலாப்பழம் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐயோ பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாவே எனக்கு வந்து விஷம் மாதிரி தெரியுது. ஒரு காலத்தில் பிரியமாக இருந்தது, இப்போ வந்து விஷம் மாதிரி தெரியுது. பாவக்காய் ஒரு காலத்தில் ரொம்ப பிரியமாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா விஷம் மாதிரி இப்போ எனக்கு தெரியுது. பிரியம் விஷமாயிடுச்சு, விஷம் பிரியமாயிடுச்சு, மாறி மாறி இருக்கு எல்லாமே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வஸ்துவை பற்றி விதவிதமான அபிப்பிராய பேதங்கள். ஒரே மாதிரி இல்லை. ஒரு வஸ்துவை பற்றி பல பேருக்கு பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஜீவ சிருஷ்டி. அந்த ஜீவ சிருஷ்டி எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம். 2 விதமான சிருஷ்டியை சொல்றோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பண்ண சிருஷ்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் பண்ண அபிப்பிராய சிருஷ்டி. அந்த அபிப்பிராயம் எதனால சுவாமி உண்டாகுது அப்படின்னா இந்த சூத்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. வஸ்து சாம்யே, வஸ்து ஒன்னா இருந்தாலும் கூட இந்த வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் காமனா எல்லாத்துக்கும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அக்னி தான், சூரியன் சூரியன் தான், சந்திரன் சந்திரன் தான், குரங்கு தான், பாவக்காய் தான், பலாப்பழம் தான், சக்கரை தான், மிளகா தான், எல்லாத்துக்கும் காமன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சித்தபேதாத்,
சித்தபேதம் அப்படின்னா முண்டே முண்டே மதிர் பின்னா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு தலைக்குள்ளாரையும் இருக்கிற மதி சித்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தி மனசு இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டினா பிள்ளைக்கு வேற அம்மாவுக்கு வேற, அப்பா பிள்ளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேறையா தான் இருக்கு, அண்ணன் தம்பிக்கு வேற வேறையா தான் இருக்கு, வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கும் தனித்தனியான புத்தி. அப்ப சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பேதத்தோடு இருப்பதனால் தயோர் விபக்தக பந்தாகா. அப்போ வெளியில இருக்கிற வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பார்க்கிறோமோ அது மாதிரி தெரியுது. பீப்புள் see what they want see. என்ன அருமையான நியமம் பாருங்க. அப்ப அவங்களுக்குள்ளார இருக்கிற வாசனைகளை தான் வெளியில இருக்கிற வஸ்துக்கு மேல நம்ம என்ன பண்றோம், ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்க்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வஸ்து ஒன்றாகவே இருந்தாலும் பார்வைக்கு பின்னாடி எது இருக்கு, வாசனை சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்கார வாசனைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் அவங்கவுங்க சித்தத்து மூலமா விதவிதமாக பார்க்கின்றார்கள். முடிஞ்சு போச்சு. பார்க்கறதுக்கு என்ன பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி பார்க்கறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, வாசனா இருக்கு. ரைட்டா? இதுக்கப்புறம் 16வது சூத்திரம் சொல்லுது. 16வது சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், நச்ச ஏக சித்த தந்திரம் வஸ்து தத் அப்பிரமாணகம் ததா கிம் ஸ்யாத். நச்ச ஏக சித்த தந்திரம் வஸ்து தத் அப்பிரமாணகம் ததா கிம் ஸ்யாத். இந்த வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர கிரியேஷன் நம்ம சொன்னோமா. அப்ப ஈஸ்வர கிரியேஷன் அப்படின்னும் போது நம்ம நல்லா இது பண்ணிக்கணும். ஒரு பூனை கண்ணை மூடிச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உலகம் இருண்டு போயிருமா? மற்றவங்களுக்குலாம் இருக்கும்ல. ஆமாம், இண்டிவிஜுவலாக நீங்கள் தூங்கி போயிட்டீங்கன்னா உலகம் அப்படியே தானே இருக்கும். பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகம் எல்லாம் இல்லாமல் போயிட போகுது. இந்த ஸ்திரீகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது தான் எனக்கு ரொம்ப ஜோக்காக இருக்கும். ரோட்டை போகும்போது வண்டி ஓட்டும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி வந்துட்டு இருக்கோம், பார்க்காம இப்படி திரும்பிக்கிட்டா வண்டி வராமையா போயிட போதும், வண்டி முட்டதானே செய்ய வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுற பெண்கள்லாம் நான் பார்ப்பேன். நிறைய டெய்லி பார்த்துட்டு இருக்கோம்ல. பெண்கள் குழந்தைங்கள்லேருந்தே அப்படி தான் பண்ணுறாங்க. ஆண் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்கலாம் அப்படிலாம் இருக்கிறது இல்லை. இந்த சின்ன பொண்ணுங்க கூட என்ன பண்ணுது அப்படின்னா தான் பார்க்கலன்னா வண்டி வராதுன்னு நினச்சிக்கிட்டு கிராஸ் பண்ணுவாங்க. நான் இந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க, திரும்பாமையே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், நான் பார்த்தாதான் வண்டி வரும், பார்க்கலன்னா வண்டி வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னப்பா இது அபத்தமா இருக்கு அப்படின்னு. ஐயோ நான் சொல்லுவேன், யாராவது ஸ்திரீகள் வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னா நாதபுரம் மாதிரியே போதப்பா, முன்னாடி போகாத, பின்னாடியும் போகாத, ரொம்ப ஸ்லோவா போங்க, அதுக்கு போட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட டிசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும் ரோட்ல. முக்கியமா ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. நம்ம பார்த்தாதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஏங்க நீங்க பார்க்கலனாலும் உலகம் இருக்குங்க, நீங்க பார்க்கலனாலும் உலகம் இருக்கு. அப்ப வஸ்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சித்தத்துக்கு அதீனமானது இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு ஸ்டெப்பு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. சாங்கிய பிலாசபியில வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் யாரோடது, மாயாவோடது, திரிகுணாத்மிகம். பிரகிருதின்றது நித்தியம் அவங்களுக்கு. அப்ப பிரகிருதி நித்தியமா இருக்கிறதுனால ஒரு சித்தத்துல ஒருத்தன் சமாதியாகி அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கனெக்ட் பண்ணாலும் கூட மற்றவங்களுக்கு அந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு சித்தத்துக்கு அதீனமானது அல்ல, உட்பட்டது அல்ல வெளியில இருக்கிற உலகம். புரியுதா உங்களுக்கு? இதை நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஒருத்தன் சமாதியாவான், அவனுக்கு உலகம் இருக்காது. ஒருத்தன் தூங்கி போவான், அவனுக்கு உலகம் இருக்காது. ஒருத்தன் கோமாக்கு போவான், அவனுக்கு உலகம் இருக்காது. ஆனா மற்றவங்களுக்கு வெளியில உலகம் இருக்கதான் செய்யும். அப்ப என்னாச்சு, இந்த சித்தம் விஷயத்தோட இருக்கிற கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப எப்பெல்லாம் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுதோ அப்பெல்லாம் உலகம், எப்பெல்லாம் உலகம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்போ அந்த சித்தத்துக்குன்னு உலகம் இல்லை. சிம்பிள். அப்போ ஒரு சித்தம் தூக்கத்துக்கு போயிடுச்சு, அப்போ வந்து இந்த சித்தத்துக்கு உலகம்னு ஒண்ணு இல்லை. இந்த சித்தம் சமாதிக்கு போச்சு, உலகம் இல்லை. இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு அவஸ்தைக்கு போயிடுச்சு, கோமாக்கு, உலகம் இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு உலகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ந ச ஏக சித்த தந்திரம் வஸ்து. அப்ப வஸ்துவை வந்து நம்ம என்ன பண்ணணும், வெளியில இருக்கிற வஸ்துக்கள் உலகம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தத்துக்கு அதீனமானது இல்லை.
இதை தான் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? லய பிரக்கிரியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம இதை சொல்றோம். லய பிரக்கிரியா பண்ணும்போது மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் விராட் உபாசனை ஹிரண்ய கர்ப்ப உபாசனை ஏன் தலையா அடிச்சுக்கிறேன் தெரியுங்களா உங்களுக்கு? சங்கர பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா சொல்லுவாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாஷ்யத்தை கூட 9வது 10வது அத்தியாயத்தை எழுதியிருக்கேன். நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். மாண்டூக்கியத்தோட மந்திரத்தை நான் அனுப்பி வச்சிருக்கேன். சங்கர பாஷ்யத்தை அனுப்பி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப நான் லயம் ஆகிறேன்னு வச்சுங்களேன். ரமணாசிரமத்துல இருக்கிறவங்களாம் நிறைய பேர் சாதகர்களா இருக்காங்க. அப்ப அவங்க கண்ண மூடி உட்கார்ந்து தியானத்துக்கு போறாங்க. தியானம் போய் அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம் இருக்குமா இருக்காதா? ஒருத்தர் நல்ல தியானத்துக்கு போய் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அடைஞ்சா உலகம் இருக்குமா இருக்காதா? அவங்களுக்கு இருக்காது. ஆனா வெளியில எனக்கு இருக்குல்ல. அப்ப அத்வைத சித்தி நடந்துச்சா இல்லையா? அத்வைத சித்தி நடக்கவே இல்லையே. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத சித்தியிலே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மாயையும் இல்லாம இருக்கிறது தான். மாயையும் இல்லாம போய் ஏக்கமேவ அத்விதீயமா பிரம்ம தத்துவமா நிக்கிறது தான் அத்வைத சித்தின்னு பேரு. அப்போ இண்டிவிஜுவல் ஆத்மாக்கு போய் அடையிறதுன்றதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? பார்ஷியல் என்லைட்மெண்ட். நம்ம அதை தான் பிரிச்சு சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப அத்வைத சித்தியை அடையிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அத்வைத சித்தி தான் ஆல்டர்னேட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா முடிவானது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியருக்காக ஓங்கார உபாசனை அவங்களுக்கு பண்ண சொல்றது. ஓங்கார உபாசனையோட தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஸ்வனையும் விராட்டையும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்ணணும். விஸ்வனையும் விராட்டையும் வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்ப நம்ம இப்ப பார்க்க போறோம் சத்வ ஞானம் என்ன, தமோ ஞானம் என்ன, ரஜோ ஞானம் என்னன்னு இப்ப நாளைக்கு பகவத்கீதையில சொல்ல போறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விராட்டுன்ற ரூபத்துல நானும் ஒரு அம்சம். நானும் விராட்டும் வேற வேற இல்லை. இந்த நான் அப்படின்ற இந்த ஸ்தூல தேகமும் வெளியில இருக்கிற ஸ்தூல லோக்கமும் அதுக்கப்புறம் ஓங்காரத்தோட அகாரமும் மூணும் ஒண்ணு. பாதா மாத்ரா மாத்ராஸ்ச பாதா. அதே மாதிரி என்னுடைய மனசும் வெளியில இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்ப மனசுன்னு சொல்லக்கூடிய சமஷ்டி மனசும் ரெண்டும் ஒண்ணு. அது உக்காரம். அதே மாதிரி மூணு என்னுடைய தூக்கத்துல இருக்கிற இண்டிவிஜுவல் ஆத்மாவும் அதே மாதிரி சமஷ்டி தூக்கமும் ஈஸ்வர தத்துவம் பேர், அதுவும் ஒண்ணு. இண்டிவிஜுவல் ஆத்மாவும் ஈஸ்வரனும் ஒண்ணு. எனது மகாரம் அப்படின்னு ஐக்கியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லயம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். இந்த லயம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படி பண்ணுனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியா சொல்லுவாரு எப்படி லயம் பண்ணீங்கன்னா பூரணமும் லயம் ஆகிட்டே போகும். அப்படி நீங்க விராட்டையும் விஸ்வனையும் கம்பைன் பண்ணாம ஒன்னாக்காம பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? ஹிரண்ய கர்ப்பரையும் தைஜசனையும் ஒன்னாக்காம பிராக்ஞனையும் ஈஸ்வரனையும் ஒன்னாக்காம பண்ணினீங்கன்னா வெளியில உலகம் அப்படியே இருக்கும். நீங்க மட்டும்தான் இண்டிவிஜுவல்ல லயம் ஆகிட்டே போவீங்க. அப்ப நிறைய இடத்துல யோகா ஆசிரமங்கள்ல எல்லாத்துலயும் இண்டிவிஜுவல்ல போய் லயமாகிறதா நடக்க முடிய வெளியில இருக்கிற உலகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே செய்யும். அப்போ இங்க அதான் சொல்லுது, இவங்களோட மதத்துல யோகிகளோட மதத்துல வெளியில வஸ்துக்கள் இருக்கதான் செய்யும். கிருதார்த்தானாம் பிரதி நஷ்டமபி அனஷ்டம் ஏவ சூத்திரம் இருக்கு. மோட்சத்தை அடைஞ்சவனுக்கு நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவனுக்கு அவனுக்கு இந்த உலகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா வெளியில மத்தவங்களுக்கு இருக்கவே செய்யும் அப்படின்னு அவங்க சூத்திரம் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்? மாயான்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா திரும்ப ஒன்ன பிடிக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ அத்வைத சித்தி அடைஞ்சாதான் பூரணமான என்லைட்மெண்ட். நீ வந்து பாத்தீங்கன்னா வெறும் இண்டிவிஜுவல்ல மட்டும் போயிட்டு உனக்கு உலகம் இருக்கு அப்படின்னா அது பார்ஷியல் என்லைட்மெண்ட் நம்ம சொல்றோம். இப்ப வேதாந்தம் தான் அல்டிமேட்டா சொல்லுது உங்களுக்கு. அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கிளியரா பண்றாங்க என்னன்னா, ஒரு சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் சித்தம் இருக்குல்ல, அதுக்கு உட்பட்டது இந்த உலகம் இல்லை. அப்போ மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் எத்திஞ்சித் சச்சராச்சரம்னு ஒரு ஸ்லோகம் மாண்டூக்கியத்துல சொல்லுதே, மாண்டூக்கிய காரிக்கால. அது என்னப்பா அப்படின்னா மனசுனால இது ப்ரொஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றது. அது வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி மனசு. என்ன மனசு? சமஷ்டி மனசால் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஈஸ்வர மனசுனால. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல் மனசை சமஷ்டி மனசோட ஒன்னாக்கி பார்த்தாதான் உங்களுக்கு அத்வைத சித்தி உண்டாகும்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லலாம், எப்ப என்னுடைய ஹிரண்ய கர்ப்ப மனசோட நான் ஒன்னா இருக்கணும், அப்ப சொல்லலாம் என்னுடைய மனதால் இது எல்லாம் திருஷ்யம் அப்படி. அப்பதான் லயம் பண்ணும்போது உங்களுக்கு வேற இல்லாமல் போய்விடும். அப்போ இவன் கேள்வி கேட்கிறான், என்னன்னு கேட்டீங்கன்னா நச்ச ஏக்க, ஒரு இண்டிவிஜுவலை பத்தி பேசணும். ஏன்னா யோகமும் சாங்கியமும் என்னது, பகு புருஷவாதம், தனித்தனி சித்தம். ஒவ்வொரு சித்தத்திலையும் ரிஃப்ளெக்ஷன் ஆகிற கான்சியஸ்னஸ் தான் தனித்தனி ஆத்மா. அப்போ ஒவ்வொரு சித்தத்திலையும் தனித்தனி ஆத்மாவா இருக்கிறதுனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சித்தத்துக்கு உட்பட்டது வெளியில இருக்கிற உலகம் இல்லை. நீ டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோ. நீ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உன்னுடைய சுரூபத்துக்கு போயிடு, இண்டிவிஜுவல் ஆத்மாவை நீ பிராப்தி பண்ணு, பார்ஷியல் என்லைட்மெண்ட் வேணா அடைஞ்சிரு, ஆயிடுச்சா. ஆனா உலகம் வந்து வெளியில இருக்கத்தான் செய்யும். இந்த ஒரு சித்தத்துக்கு உட்பட்டது வெளியில இருக்கிற உலகம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்பிரமாணகம். நீ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தத்துக்கு உட்பட்டது அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பிரமாணமும் இல்லை. ஏன், நான் தூங்குறேன், எனக்கு உலகம் இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மற்றவங்களுக்கு உலகம் இருக்கு. ஒருத்தர் சமாதியில இருக்கார், அவருக்கு உலகம் இல்லை, ஆனா மற்றவங்க எல்லாம் உலகத்துல இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணமே நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம் ஒரு சித்தத்துக்கு உட்பட்டதா உலகம் இல்லை. ததா கிம்சியாத். இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு போறார், அவரோட சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்போ உலகம் என்னவா இருக்கும், உலகம் என்னவா இருக்கும், வெளியில உலகம் இருக்கும், அது நாசமாக போறது இல்லை. ஒருத்தர் தூக்கத்துக்கு போறார், அப்ப அவருக்கு உலகம் இல்லை. அப்ப வஸ்துக்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, வஸ்துக்கள்லாம் மற்றவங்களுக்கு வெளியில இருக்கதான் செய்யுது, இவருக்கு இல்லை, டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப எப்படி அப்படின்னா 17வது சூத்திரம் சொல்லுது. 17வது சூத்திரம் அறிவு அறியாமை இந்த ரெண்டுத்துக்கும் விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்குது. தது உபராக அபேக்ஷித்வாத், தது உபராக அபேக்ஷித்வாத் வஸ்து ஞாதா ஞாதம், தது உபராக அபேக்ஷித்வாத் தஸ்ய வஸ்து சித்தஸ்ய வஸ்து ஞாதா ஞாதம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது அநேக ஜீவவாதத்திலிருந்து பேசணும். அநேக ஜீவர்கள் எப்ப வருவாங்க, அநேக மீடியம் இருக்கிறதுனால புத்தி அநேகம், அதுல பிரதிபிம்பிக்கிற சந்திரனும் அநேகம். ஒவ்வொரு மீடியத்திலையும் ஒவ்வொரு தனித்தனி சந்திரன், தனித்தனி பானை, பானைக்குள்ளார தனித்தனி தண்ணி, அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா சந்திரன் பிரதிபிம்பிக்கிறான். இந்த சாங்கியர்களும் யோகிகளும் எதை பார்க்கல, வானத்தை இன்னும் பார்க்கல. வானத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு புத்தி ஒரு என்ன வரும், ஒரே ஒரு சந்திரன் ரிஃப்ளெக்ஷன் தான் அநேகம்னு தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வானத்தை பார்க்காதவர்கள். அதனால சித்தாந்தத்தை என்ன பண்ணிட்டாங்க, கீழேயே பார்த்து சித்தாந்தம் எழுதிட்டாங்க. ஒவ்வொரு பானைக்குள்ளாரையும் தனித்தனியா சந்திரன் இருக்கு அப்படின்னு, அநேக சந்திரன் இருக்குன்னு எழுதிட்டாங்க. அப்ப பார்ஷியலா இல்ல பூர்ண என்லைட்மெண்டா, பார்ஷியல் என்லைட்மெண்ட் தானே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இதை வச்சுக்கிட்டு தான் இவங்க சித்தாந்தம் எல்லாமே பண்றாங்க. இப்ப நம்ம ஒரு ஞானம் சொல்றோம், இண்டிவிஜுவல்ல இருந்தே பேசுறோம். நம்ம வந்து சமஷ்டிக்கு போவேனா, இண்டிவிஜுவல்ல இருந்தே பேசுறோம். நாளைக்கு ஸ்லோகத்திலேயே நம்ம சாங்கியத்தை பத்தி பேச போறோம். ஆச்சாரியார் வந்து 19வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ல போறார் 20வது சூத்திரம். இப்ப 20 ஆரம்பிச்சிருக்கோம்ல, 20வது ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம். 18 19ல வந்து ஆச்சாரியார் சாங்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்ண போறார். நம்ம எங்கெல்லாம் இண்டிவிஜுவல் ஆத்மால இருந்து பேசுறோமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், சாங்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணணும். இப்ப வந்து நம்ம இண்டிவிஜுவல்ல பேசிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஞானம் எப்படி உண்டாகுது, உங்களோட ஞானம் வேற மாதிரி, என்னோட ஞானம் வேற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் அறிவு அறியாமை டிஃபரன்ஸ் ஆகிட்டே இருக்கு சுவாமி. எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா, தது உபராக அபேக்ஷித்வாத். உபராக அபேக்ஷித்வாத்னா அந்த பதார்த்தத்தோட பிரதிபிம்பம். உபராக அபேக்ஷித்வாத்னா சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, வெளியில இருக்கிற வஸ்து இருக்குல்ல, அது இந்த சித்த விருத்தி வழியா வெளியில போய் அந்த சித்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா வஸ்துவோட ரிஃப்ளெக்ஷனை கொண்டு வந்து இந்த சித்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப வெளியில ஒரிஜினல், அந்த ஒரிஜினலோட ரிஃப்ளெக்ஷன் எங்க படுது, உள்ளுக்குள்ளார கேமரா இருக்கு. கேமரால வந்து பாத்தீங்கன்னா ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுது, வெளியில இருக்கிற பிக்சர் வந்து அந்த பிலிம் ரோலுக்கு உள்ளார வந்துடுது. அதான் நடக்குது, நமக்கு கேமரால தான் நடக்குது. அதே மாதிரி இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துக்கள்லாம் என்ன ஆகுது, வெளியில ஒரிஜினல் பிம்பம் அதோட பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி ஆகும்போது சித்தசிய வஸ்து, அந்த சித்தத்தோட வஸ்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தத்துக்கு அந்த வஸ்து அறியப்பட்டதாகுது.
எப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்து இங்க உள்ளுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகலையோ அப்ப வந்து அந்த வஸ்து எனக்கு தெரியல, சரியா தெரியல, புரியல அப்படின்னு நம்ம வந்து நிறைய வார்த்தைகள்ல சொல்றோம். எனக்கு நல்லா தெரியுது, நல்லா புரியுது அப்படின்னா அப்போ அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில உள்ளுக்குள்ளார ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் நல்லா உங்க சித்தத்துல போயிட்டு இருக்கு. அப்ப சத்துவகுணம் போயிட்டு இருக்கும் போது இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்பஷ்டமா உள்ள போய் ரிஃப்ளெக்ட் ஆகும், எந்த ஒரு பிரதிபந்தமும் மறைப்பும் இல்லாம. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? சாமி எனக்கு நல்லா புரியுது சாமி நீங்க சொல்றது அப்படின்னு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மறைப்பு, ஏதாவது தமோ குணம், ரஜோ குணம், சஞ்சலம் ஏதாவதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமோ குணமும் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார என்ன ஆகாது? புத்தியில போய் சரியான முறையில ரிஃப்ளெக்ட் ஆகாது. சப்தம் வெளியில இருக்கு, உள்ளுக்குள்ளார சித்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படி ரிஃப்ளெக்ஷன் சரியா வரலன்னா அப்போ சாமி பாதி புரியுது பாதி புரியல சாமி, புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா புரியல சாமி அப்படின்ற. ஏன்? கொஞ்சோண்டு மறைப்பு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்து பூரணமா இந்த சித்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்போ அந்த சித்தத்துக்கு வெளியில இருக்கிற வஸ்துக்கள் அறியப்பட்டது என்றும், எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகலையோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அறியப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப சித்தத்துல இருக்கக்கூடிய மலத்தை நீக்கினீங்க அப்படின்னா இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஞானம் ஸ்பஷ்டமா உண்டாகும். இதான் சித்த சுத்தின்னு பேர். சித்த சுத்திக்கெல்லாம் வேற எதுவும் இல்லை. மேல இருக்கிற கண்ணாடியை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளீன் பண்றோம்ல. இப்ப நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாத் வச்சிருக்கேன். இது பாருங்களேன், இந்த ஒரு கிளாத் ஒன்று வாங்கினேன். நான் ரொம்ப நாளா வாங்கி வச்சு தூக்கி போட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஃப்டான ஒரு கிளாத் இதுக்காக விற்கிறாங்க. எனக்கு இது தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட வஸ்திரத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், கண்ணாடியை வந்து ஸ்பெக்ஸை வந்து க்ளீன் பண்ண போட்டு பார்த்தாலும் அங்கங்கே தூசியாக இருக்கும். என்னடா இது கண்ணாடியை ஸ்பெக்ஸை மாற்றணும்ல இருக்கே, ஸ்பெக்ஸை மாற்றணும்ல இருக்குன்னு ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ இப்போ தானே வாங்கணும், அதுக்குள்ளே கண்ணாடி சரியாக போகலையே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டி துடைக்கிறதுக்காக வாங்கினேன். இதை வந்து கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு லைட்டாக தொடச்சி பார்த்தேன் பாருங்க. இப்படி தொடச்சிட்டு போட்டால் ஸ்பஷ்டமாக தெரியுதுங்க. அடப்பாவுமே, இது தெரியாமையே நான் வருஷக்கணக்காக ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணியே ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆமா, பாக்ஸ்லயே அந்த கண்ணாடி பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த துணி வைக்கிறாங்க. நம்ம ரொம்ப புத்திசாலியாச்சு. நமக்கு என்ன சாதனம் எந்த சாத்தியன்னு தெரியாது இல்ல. அப்ப என்ன கண்ணாடியை என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்தை வச்சு கிளீன் பண்ணோன்னு என்னாச்சு? நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற பிரதிபிம்பம் எல்லாம் சரியா உள்ள வரணும் அப்படின்னா, அறியப்படணும் அப்படின்னா தடைகளை நீக்கணும். என்னது? ரஜோகுணம், தமோ. இந்த ரஜோகுண தமோ குணத்தை வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்றதுதான், எரேஸ் பண்றதுதான் எல்லா அனுஷ்டானங்களும். வேற எதுவும் இல்லை. சித்த சுத்தின்றது அதுக்காக தான் சித்த சுத்தி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆயிடுச்சா? அப்ப சித்தம் சுத்தி ஆச்சுன்னா வஸ்துக்கள் நல்லா பூர்ணமா அறிவு உண்டாகும். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண தமோ குணத்தோட இருந்தா அறிவு உண்டாகாது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 18வது சூத்திரம் வேணாம், இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா படிச்சா லேட் ஆயிடும். நாளைக்கு பார்த்துக்கலாம் மீதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண.